மாணவர்களின் பல்வேறு விதமான வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டில் இரண்டாவது நிலையாக அறிவு வளர்ச்சி கோக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், இவற்றை நாம் மன வளர்ச்சி என்றும் அழைக்கலாம். குழந்தை தன் தாயை 3 அல்லது 4 மாதங்களுக்கு பின்னரே அடையாளம் கண்டு சிரிக்கக்கூடிய நிலையை நாம் உணர்வோம். மன வளர்ச்சியானது 15 முதல் 17 வயதிற்குள் உச்சக்கட்ட வளர்ச்சியை பெறும். சில குழந்தைகளுக்கு 15 வயது நிலையில் உச்சநிலையும், அதுக்கடுத்து சில குழந்தைகளுக்கு 16 வயது உச்சநிலை என்று, ஆல்பர்ட் பீனே 15 வயது அறிவின் உச்சநிலை என்றும், டெர்மன் என்பவர் அறிவு வளர்ச்சியின் முதிர்ச்சியை 16 வயது என்று குறிப்பிடுகிறார். குழந்தையின் அறிவு வளர்ச்சியுடன் தொடர்புடையது நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சி. நரம்பு மண்டலம் முதிர்ச்சியாக ஆகும்போது கட்டாயம் குழந்தையுடைய அறிவு வளர்ச்சி. அதனால்தான் அந்தந்த குழந்தைகளுடைய பள்ளி வளர்ச்சி நிலைக்கு ஏற்றவாறு பாடப்பொருள்கள் அமைக்கப்படுது. 2 வயதில் நினைவாற்றல் ஏற்பட தொடங்குகிறது. ஆரம்பத்தில் ருடமெண்டரி மெமரி, அடிப்படை நினைவாற்றல் தோன்றி பின்பு படிப்படியாக ஆய்ந்தறியும் சிந்தனையின் அடிப்படையில் நிலையான நினைவு தோன்றுகிறது. 3 வயதில் கற்பனை திறன் உருவாகி விளையாட்டுகளில் பிரதிபலிக்க தொடங்குகிறது. குழந்தைகளின் அறிவுசார் செயல்முறைகளை ஜீன் பியாஜே சுட்டிக்காட்டினார். கருத்தியல் சிந்தனை குமரப்பருவத்தில் அதிகரிக்கும் என்றும், சில சமயங்களில் நமக்கு கேள்வி கருத்தியல் சிந்தனை தோன்றும் வயது நிலை என்று கேட்டு ஆப்ஷன் ஏவில் சிசு பருவம், பியில் பிள்ளை பருவம், சியில் குமரப்பருவம், டியில் இவை அனைத்தும் என்று குறிப்பிடலாம். அப்படி கேட்டாங்கன்னாக்கா குமரப்பருவம் ஃபார்மல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம், கருத்தியல் சிந்தனை. அடுத்ததாக குமரப்பருவத்தில் நாயக வழிபாடு, வீர வணக்க மனப்பான்மை. குழந்தைக்கு அறிவு வளர்ச்சி சார்பாக ஹீரோ ஒர்க்ஷிப், வீர வணக்க மனப்பான்மை தோன்றும் வயது நிலையது அப்படின்னு நம்ம ஏற்கனவே கூட பிஜிடிஆர்பி, டெட்டு போன்ற தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக அறிவுத்திறன், நெய்ஷர் கோக்னிட்டிவ் சைக்காலஜிஸ்ட், இவர் நவீன அறிவுசார் உளவியலின் தந்தை ஆவார். நெய்ஷர் புலனுறுப்புக்கள் மூலம் பெறப்படும் செய்திகளை தொகுத்தல், சுருக்கி அமைத்தல், விரிவுபடுத்தல், நினைவு கூர்தல் என்ற உள செயல்களின் அடிப்படையில் ஆராய்ந்து அவை பற்றி அறிந்து கொள்ளுதலை அறிதிறன் எனப்படும் என்று குறிப்பிடுகிறார். வெளி உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள உதவும் உளச் செயல்களே அறிவுத்திறன் செயல்களாக காக்னிட்டிவ் ப்ராசஸ். அறிவுத்திறன் செயல்கள் என்பது வெளி உலகத்தை புரிந்து கொள்ளும் திறன். இங்கே அறிவுசார் செயல்முறையை பற்றி சுட்டிக்காட்டியவர் யார் என்று கேட்டால் ஜீன் பியாஜே. அதே மாதிரி மன வளர்ச்சியின் முதிர்ச்சி நிலையாக ஆல்பர்ட் பீனே குறிப்பிட்ட வயது நிலை என்று கேட்டால் 15. சப்போஸ் நமக்கு டெர்மன் அறிவின் முதிர்ச்சி வயது என்னவென்று கேட்டால் 16.